ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிய வழக்கில் தமிழக டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சந்திரன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் மற்ற ஊழியர் உயிருக்கு உடனே போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கக்கூடிய வழக்கில் தமிழக காவல்துறை தலைவர் 11 தாக்கல் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம். இதனை பொதுவான நிகழ்வாக எப்படி எடுத்துக்கொள்வது? யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். மதுரை 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தில் இருளாண்டி அமர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 18-25 எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலூர் மாவட்டத்தில் மக்களை காப்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் பைலட் சுரேந்தர் என்பவர் 9:45 மணி அடுக்கம்பாறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்நோயாளி அனுமதியில் சந்திரா என்ற நோயை அழைத்து சென்ற போது அங்கு பெரிய கூட்டம் இருந்தது. அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆம்புலன்ஸ் பார்த்தபோது நோயாளி இல்லாமல் கூட்டேசி பைலட் ஆம்புலன்ஸ் ஏன் செல்ல என்று இதுபோன்று நடந்தால் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதே வாகனத்தில் நோயாளி செல்ல என்று கூறினார். அதேபோல் கடந்த திருச்சியிலும் பயங்கி விழுந்த ஒருவரை அழைத்து செல்ல 108 ஆம்புலன்ஸ் வந்தபோது அங்கே டிரைவரை தாக்கி 108 ஆம்புலன்ஸை சேதப்பட்டன. என இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதாஸ்மன் குமரப்பன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு திருச்சியில் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம். இதனை பொதுவாக நிகழ்வாக எப்படி எடுத்துக்கொள்ள என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக காவல்துறை தலைவர் 11 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.